வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாருடைய அரசியல் தலைவர்கள் வீட்டுக்கும் போய் ஆசீர்வாதம் வாங்குகிறாரோ இல்லையோ எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு ஒரு நல்ல அரசியலை காமிக்கிறது இப்படி தான் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லி காமிச்சிட்ருக்காப்புல. இதில் எத்தனை பேர் எவ்வளவோ பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி எந்த அரசியலையும் இருந்தது இல்லை அப்படின்ட்டு. இதுதான் உண்மையான நாகரிகமான அரசியல். நான் கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே ஓட்டு போடுங்க, டிவிக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் எல்லாருமே போட்டாங்க. நான் எப்பயும் போடுற மாதிரி போட்டு விட்டேன். இதை எதுக்கு நான் பதிவிடுறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அந்த உதவி நம்மளுக்கு எந்த அளவுக்கு சொல்லி காட்டக்கூடாதுங்கிறது தெரியும். அது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நாம் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தொகுதியில் இருந்து நம்மளுடைய ஆட்களை அவருக்கு கொடுத்து நம்ம பண்ணணும். முதலமைச்சராக பதவியேற்க வச்சோம், செஞ்சோம். அதோடு முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது கை கொடுப்பதை இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிளில் கிருஷ்ணன் இதில் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம செய்கிறத எப்பயுமே சொல்லி காட்டக்கூடாது. அது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நான் இது வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, திராவிட கழகத்திலேருந்து பிரிஞ்சு போய் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளே எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிறது மாதிரி நம்மளே என்ன செய்கிறோம், அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நிச்சயம் சட்டசபையில் அமளிகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நடந்த சபாநாயகர் தேர்தல் எல்லாம் முடிச்சுட்டு உரையாற்றும் போது சின்ன தளபதி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பெரும்பான்மை இல்லை, அதனால் நாங்கள் கொடுத்த அமைச்சராக அவருக்கும் அப்படிங்கும்போது சில பேருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது என்னுடைய இது. நம்மளுக்கு கொடுத்தோம், வச்சோம், செஞ்சோம் அப்படின்னா அதோடு முடிஞ்சிடணும். இதுக்கு மேல்ட்டு அவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவார், என்ன செய்யணும், என்ன தேவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழக சட்டசபையில் பேசணுமே தவிர, இதை விட்டுட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னா மாப்பிள்ளை அவர் போட்டுக்கிற சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னோட தோழமை கட்சிகள் உள்ள அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை ஏன் நான் இதை சொல்கிறேன் பதிவிடுறேன் அப்படின்னாக்கா, இன்னும் 5 வருஷ காலம் போகணும். அதுக்கு அப்புறம்தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன செய்கிறாருங்கிறது தெரியுமே தவிர, இடையில நீங்கள் பேசி அந்த ஆட்சியை கலைச்சி மறுபடியும் வந்தாப்புலன்னாக்கா அதிபெரும்பான்மையாக வந்துடுவாப்புல. ஆனால் வந்துட்டாப்புலன்னா பிரச்சனைகள் எங்கே இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிப்பாங்களே தவிர, இதெல்லாம் மனசில் வச்சு ஆட்சியாக இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுதும், தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனைகள் சட்டசபையில் அமளியாகி அதெல்லாம் ஒருதலை பட்சமாக மாறி பிரச்சனையை உருவாக்கி மக்களை கிரியேட்டிவாக பண்ண வச்சுருதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நான் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 84லேருந்து நல்ல அரசியல் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இதை என்ன மாதிரி நான் எவ்வளவோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பார்க்க தெரியாமல் கிடையாது, கேட்க தெரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் சொல்ல தெரியாமல் இல்லை, யாருக்கும் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் கூட இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு வேளை சப்போஸ் நம்ம இப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் தமிழக வெற்றி கழகம் அதோட கையை உயர்த்த ஆரம்பிச்சு அப்படின்னா நம்மளுடைய இது மெயின் போகும். நம்ம போகிறோம் இல்லை, நம்மளுக்கு எப்பயுமே நம்மளே ஒரு எதிர்கட்சியாகவே உட்கார்ந்துருக்கணும்னு தான் ஆசையா? இப்போ அது தலைவர் கலைஞரோட முடிஞ்சிருச்சா, அதோடு அப்படியே விட்டுருங்க. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அதோ அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேல்ட்டு என்ன அரசியல் பரஸ்பரம் இருக்கணும் அப்படின்னா, இனி என்ன செய்ய போகிறது அப்படின்னா அதைத்தான் நம்ம பேசணும். சட்டசபைக்கு ஒவ்வொரு தொகுதியையும் எல்லாம் என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத நாம் முடிவெடுத்து நமக்கு தேவை என்னவோ அதை செய்யணும். எந்த இடத்துலையுமே கட்சிகள் கூட்டாக கொள்ளையடித்த காலங்கள் போய் இப்பொழுது ஒரு 3வது கட்சி வந்திருக்குன்னா அதை வாழ விடுங்க. அப்படி வாழ விடலை அப்படின்னா அதுக்கு நம்ம எதிர்ப்புறம் நிறைய நம்மளுக்கே திருப்பி வரும். ஏன்னா நம்ம ஒரு பாலை
பாலை செவுத்துல அடித்தோம்னா அந்த பால் நம்ம கைக்கு வரும்போது அதை விட ஸ்பீடாக வரும்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த இதில் வந்து இதோட விட்டுருங்க. இனி அவங்க ஆட்சிக்கு நாம் கை கொடுத்தோம் என்பதை விட நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்யுங்க. இது வந்து என்னுடைய கருத்து. இதை நான் அளவுக்கு மீறி பேசியிருக்கலாம், இல்லை அப்படின்னா உண்மையை பேசியிருக்கலாம். அப்படிங்கிறத நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். இதில் பார்க்குற எத்தனை நண்பர்கள் பார்க்குறீங்கன்னு தெரியாது. பார்க்குறவங்க நிச்சயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொன்று என்ன பண்ணணுங்கிறத தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு போடலான் இருக்கேன். அதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க, வாழ்க தமிழ்.